எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அருமையா டேஸ்டா அப்படி வாயில போட்ட உடனே கரையிற மாதிரி ஓலை பக்கோடா எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். கடலை மாவு வச்சும் பண்ணலாம். கடலை மாவு எப்பவுமே எல்லா இடத்துலயும் கையில இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கடலை மாவு இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற என்ன வச்சு பண்ண போறோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ரொம்பவே அருமையா, ரொம்ப சூப்பரா, ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு என்ன பொருள் எடுத்து வச்சிருக்கோம், எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கப்பால 3 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி இதில் 2 கப்பு அரிசி மாவு இந்த பேசனில் அளந்து போட்டிருக்கேன். இது 1 கப், 3 கப்பு. இப்போ 3 கப்பு அரிசி மாவு அப்படின்னா அதுக்கு 1 கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். கரகரன்னு அப்படியே ரொம்ப வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி இருக்கும். இதை இந்த கப்பாலேயே 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை எடுத்து நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அளந்து காமிச்சிடுறேன். நான் ஆல்ரெடி இதில் அளந்து தான் வச்சுருக்கேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். 3 கப் அரிசி மாவு அப்படின்னா 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு. இது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஒரு மாதிரி நன்னா கரகரன்னு ரொம்ப நன்னா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு மாவில் ஒரு 3/4 பங்கு அளவுக்கு இருந்தால் போதும். அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் குறைவாக பிசைஞ்ச மாவில் எப்போவுமே உப்பு கம்மியாக இருந்தால் தான் பொரிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். காரப்பொடி நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டுக்கிறேன். ஏன்னா பசுவுக்கு குழந்தைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியாக தான் போடுறேன். உங்களுக்கு கூடுதல் காரம் தேவை அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டுருக்கேன். இப்போ அடுத்தது வாசனைக்கு பெருங்காய பொடி போட்டுக்கலாம். ஆனால் தாராளமாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி. ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி மாவு, காரப்பொடி, பெருங்காய பொடி, உப்பு, பொட்டுக்கடலை மாவு இது எல்லாமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலையே கண்டிப்பாக நம்ம அரிசி மாவு எதுவாக இருந்தாலும் நம்ம சலிச்சிடணும். இல்லைன்னா நமக்கு மாவில் ஏதாவது பொட்டுக்கடலையை நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி நம்ம போட வேண்டாம். இல்லைன்னா அந்த கண்ணில் நமக்கு மாட்டிடும் முறுக்கு புழியும் போது. அதனால் மாவை நம்ம முடிஞ்ச வரைக்கும் சலிச்சுட்டே எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் பொட்டுக்கடலை மாவு, அரிசி மாவு எல்லாத்தையும் நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு 3 ஸ்பூன், அதாவது 3 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெண்ணெய் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லை அப்படின்னா அதுக்கு நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். 1 கப் அப்படின்னா 1 ஸ்பூன் அந்த மாதிரி இருக்கலாம். தாராளமாக இது 1 கப் அப்படின்னா உங்களுக்கு 150லேருந்து 200 கிராம் அளவுக்கு வரைக்கும் இருக்கும் இந்த மாவோட அளவு. அப்போ 3 கப்பு போட்டுருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி 3 ஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கலாம். இந்த வெண்ணெயை போட்டுட்டு நம்ம நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவோடு சேர்த்து இதையும் நல்லா கரையிற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசையணும். வெண்ணெயை ஃபஸ்ட்டு எல்லா மாவுலேயும் பரவுற மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் இதுக்கு தண்ணி உங்களுக்கு அளவெல்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வர்ற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போ இந்த வெண்ணெயை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு பிசைஞ்சிக்கலாம். அதிகமாக ஒரே தடவையாக விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு மாவு ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்தினாலும் கஷ்டம் இருந்தாலும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா நமக்கு இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டோம் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ சின்னதாக ஒரு புள்ளையார் பிடிச்சிக்கலாம். அடுப்பில் நான் முன்னாடியே மாவு பிசையறதுக்கு முன்னாடியே எண்ணெயை வச்சுட்டேன். எண்ணெயை சிம்மில் வைக்கிற போது நமக்கு பொறுமையாக காஞ்சி ரெடி ஆகிடும். கரெக்டான அளவுலையும் இருக்கும். ரொம்ப அதிகமாக ஃப்ளேம் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சின்னதாக ஒரு பீஸ் போட்டு பார்த்துடலாம் எண்ணெய் காஞ்சிடுதா அப்படின்ட்டு. எண்ணெய் காஞ்சிடுது. இந்த மாதிரி நம்ம ஓலை பக்கோடா அப்படின்னா ரிப்பன் பக்கோடான்னு கூட சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி உள்ள கண்ணில் நம்ம போட்டு புரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இதை போட்டுட்டு இதுக்குள்ளே இந்த தட்டை போட்டுட்டு உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நல்லா எண்ணெய் தடவிட்டால் தான் நமக்கு புழியும் போது ஈஸியாக இறங்கும்.
இப்போ இதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்ம மாவு வந்து இந்த மாதிரி இப்படி பிடிச்சி வச்சுட்டா கூட நமக்கு அடுத்தடுத்து டக் டக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினஸ்க்காக சொல்கிறேன், ரொம்பவே வந்து நிறைய போட்டுறாதீங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக உள்ளே சேர்த்து ஒவ்வொன்றா கூட நம்ம வந்து புழிஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாதி அளவுக்கு இருந்தால் கூட நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஈஸியாக புழியறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுது அப்படிங்கிறதுனால அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். இப்போ இதில் வந்து புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு உடனே நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் ஆன உடனே அதுவே மேலே எழும்பி வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டதுக்கு அப்புறமா இப்படி பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டு பொறுமையாக 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கிற போது தான் உள்ளேயும் வந்திருக்கும் மேலேயும் வந்திருக்கும். கலரும் மாறாமல் ரொம்பவே கரகரன்னு மொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாக வெந்துடுது அப்படின்னா நமக்கு வந்து இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும். இப்போ நமக்கு ஃபுல்லாகவே நல்லா வெந்துடுது. லேசாக இப்படி பண்ணினோம் அப்படின்னா நமக்கு டக் டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா வெந்துடுதுன்னு அர்த்தம். இப்போ ஃபுல்லாக வந்து எண்ணெயை வந்து வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து சிம் பண்ணிடலாம். எப்போவுமே ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி முறுக்கு வந்து எண்ணெயிலேருந்து எடுக்கிற போது அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும். அதே மாதிரி முறுக்கு மாவு வந்து புழியிற போதும் அடுப்பில் வந்து சிம்மில் இருந்தால் தான் நமக்கு கையில் ஆவி அடிக்காமலும் இருக்கும், புழியறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து எங்களுக்கு குழந்தைக்காக வேணும் அப்படிங்கிறதுனால காரம் வந்து கம்மியாக போட்டுருக்கேன். உங்களுக்கு கூடுதல் காரம் தேவை அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இதுவே ஆனால் வந்து குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். எண்ணெயை எப்போவுமே எடுக்கிற போதே ஃபுல்லாக நம்ம வந்து வடிச்சிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாக இருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம 2வது இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். ஒரே இடத்துல புழியாமல் கொஞ்சம் பரவலாக புழியிற போது நல்லா ஃப்ரீயாக வந்து நல்லா வெந்து வரும். ஒவ்வொரு முறுக்காக கூட நம்ம வந்து புழிஞ்சிக்கலாம். எந்த அளவுக்கு பெரிய கடாய் பெரிய பாண்டிலியாக வைக்கிறோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் இருக்குது, ஸ்பேஸ் அதிகமாக இருக்குன்னா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வந்து நம்ம புழிஞ்சிக்கலாம். பிகினர்ஸ்க்கு வந்து டைரெக்டாகவே வந்து எண்ணெயில் புழியறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தனியாக ஒரு கரண்டி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயிலேருந்து எடுக்கிற கரண்டியை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் சூட்டில் பட்டுடுது அப்படின்னா இது மேலே இருக்க எண்ணெயில் இந்த கரண்டியில் புழியிற போது சூட்டில் மாவு ஒட்டிக்கும். அதனால தனியாக ஒரு ஜார்னி வச்சுக்கோங்க. சின்னதாக புழிஞ்சிட்டு ஜார்னியில் எண்ணெயை தடவிட்டு அதில் புழிங்க. அதுக்கப்புறம் இதில் போடுங்க. அந்த மாதிரி வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சின்ன சின்னதாகவும் தேவைக்கேற்ப புழிஞ்சிக்கலாம். நான் வந்து இப்போ டைரெக்டாகவே அப்படியே புழிஞ்சிருக்கேன். இப்போ இதை மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். ரொம்பவே அருமையான ஓலை பக்கோடா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வாயில் போட்ட உடனே அப்படியே கரையிற மாதிரி இருக்குது. நான் சொன்ன இதே ரேஷியோவில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்ணெய் தான் போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. வெண்ணெய் போட்டால் நல்லாயிருக்கும். வெண்ணெய் அப்படி இல்லைன்னா வந்து நெய் விட்டுக்கலாம். வெண்ணெயும் இல்லை நெய்யும் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து நல்லா தாராளமாக ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு சட்னி கரண்டி இருக்கும் இல்லையா, அதால் வந்து இது மாதிரி காய்ச்சின எண்ணெயை சூடாக இருக்கிற எண்ணெயை எடுத்து ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு பண்ணினோம் அப்படின்னா ரொம்பவே கரகரப்பாக ரொம்ப அருமையான வந்து ஓலை பக்கோடா நமக்கு ரெடி ஆகிடும். கடையில் வாங்கின அரிசி மாவுலேயே கூட நம்ம பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை 1 கப் இருந்தாலே இதுக்கு ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இப்போ ஒன்று உடச்சி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, அப்படி தொட்ட உடனே அப்படியே நொறுங்குற மாதிரி இருக்கு பாருங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு பல்லு இல்லாத சின்ன குழந்தைங்கள் கூட சாப்பிட்டுடலாம். அதனால வசுவுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பண்டிகை நாட்கள் இல்லை நார்மல் டேஸில் கூட நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் வந்து பொட்டுக்கடலை மாவு வச்சு ஓலை பக்கோடா எப்படி பண்ணுறது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.